இயக்குனர் பாரதி ராஜாவை தனது பாணியில் கண்டித்த இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். திரைக்கதை ஜாம்பவானும் இயக்குனருமான இயக்குனர் கே பாக்யராஜியிடம் உதவியாளராக இருந்து சினிமாவை கற்றுக்கொண்டு பின் புதிய பாதை படத்தின் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர்தான் நடிகர் பார்த்திபன். தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஏரியா ரவுடி ஒரு பெண்ணால் திருந்துவது போன்ற ஒரு வலுவான திரைக்கதையை தனது ஆசானை போல் அமைத்து அந்த படத்தினை மாபெரும் வெற்றி படமாக மாற்றினார் பார்த்திபன். ஆனால் ஹீரோவுக்கான எந்த அடையாளமும் இல்லாதிருந்த பார்த்திபனை அடுத்த ரஜினிகாந்த் என்னும் அளவிற்கு பேச துவங்கிவிட்டனர். ஆனால் அடுத்தடுத்து வந்த படங்கள் சறுக்கலாக அமைந்தன. இரண்டாவதாக அவர் எடுத்த பொண்டாட்டி தேவை படம் தோல்வியை தழுவியது. அதேபோல் மூன்றாவதாக வந்த சுகமான சுமை படமும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை தரவில்லை. இதனால் மனம் தோண்டு போன பார்த்திபன் கமர்ஷியல் ஃபார்முலாவிற்கு வந்தார். அப்போது இயக்குனர் பவித்ரனின் பிரபுதேவா ரோஜாவை வைத்து எடுக்கப்பட்ட இந்து என்ற திரைப்படத்தில் அதிகமான இரட்டை அர்த்த வசனங்களை கொண்டு இயக்கிய ஒரு படம் ஹிட்டானது. எனவே பார்த்திபனும் தன்னுடைய மேக்கிங் ஸ்டைல் கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்து உள்ளே வெளியே என்ற திரைப்படத்தினை எடுத்தார். ஆரம்பத்தில் இந்த படத்திற்கான கதையில் நடிகைகள் தயங்கிய வேளையில் சுகன்யா ஒப்பந்தமானார். பிறகு சில நாட்கள் நடித்துவிட்டு தன்னால் இயலாது என்று கூறிவிட அதன் பிறகு அப்போதுதான் திரையுலகில் அடியெடுத்து சில படங்களில் நடித்த ஐஸ்வர்யாவை ஹீரோயினாக போட்டார். மேலும் கவர்ச்சியும் சற்று கூடுதலாக வைக்கப்பட்டது. கதைப்படி குப்பத்து மக்களால் வளர்க்கப்படும் ஒருவன் ரவுடித்தனம் செய்து பின் எப்படி போலீஸாக மாறுகிறான் என்பதுதான் இந்த கதை. இந்த கதையை ஒட்டியே பின்னாளில் பல படங்கள் வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி உள்ளே வெளியே திரைப்படம் சென்னை சபையர் தியேட்டரில் மட்டும் 100 நாட்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியது. தான் என்ன நினைத்தாரோ அதை அப்படியே எடுத்து மீண்டும் ஃபார்முக்கு வந்தார் பார்த்திபன். இந்த படத்தின் பிரிவியூ காட்சியை பார்த்த இயக்குனர் பாரதி ராஜா ஏன் இப்படி இரட்டை அர்த்த வசனங்கள் அதிகம் உள்ளது என்று பார்த்திபனை கடிந்து கொண்டாராம். ஆனாலும் படம் வெற்றி பெற்றதே தவிர விமர்சனத்தில் படுமொக்கை வாங்கியது. இதனால் பார்த்திபன் கவலையடைந்தார். அதனை அடுத்து சில வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் பாரதி ராஜா கருத்தம்மா என்ற திரைப்படத்தினை எடுத்து அதில் வடிவேலுவின் காட்சிகளில் இரட்டை அர்த்த வசனங்கள் இடம்பெறுவதாக எடுத்திருப்பார். அப்போது இதை கவனித்த இயக்குனர் பார்த்திபன் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு பதில் கண்டனத்தை பதிவு செய்தார். ஏனெனில் ஒரு படத்தின் வெற்றிக்கு சில காட்சிகள் தேவைப்படுகிறது என்றால் அதை கண்டிப்பாக வைத்துதான் அதை வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இயக்குனர் பாரதி ராஜா அவர்களும் இதையே தான் செய்திருக்கிறார் என்ற இந்த தகவலை யூடியூப் சேனல் ஒன்றில் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு தனது பாணியில் கண்டனம் தெரிவித்த இயக்குனர் பார்த்திபன் என்ற இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.